அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை தந்ததான கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கொலோசியர் டிவிஷன் தேன்பாறை அடி படைஸ்தலத்தின் சார்பாக இந்த இணையதளத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்து போன 2024 வருடம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே முதல் மாதத்தை நாங்கள் முடிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தீர். இந்த 2வது மாதத்தின் 2வது பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த இணையதளத்தின் மூலமாய் இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு ஆண்டவரை இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஐயா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை கவலைகளோடு கண்ணீரோடு சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதான தேவன் ஆண்டவரே. இந்த ஆராதனை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. பாடல்கள், ஜெபங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆசீர்வதித்து தருவீராக. பாகம் எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கூட்டம் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமும் கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆரம்ப பாடலாக நமது பாடல் புஸ்தகத்தில் 314வது பாடலை பாடுவோம். இரட்சணிய கூட்டம் ஜெயங்கொள்ளும், ராஜபலத்தால் போர் புரிந்தார், அன்பின் தேவாவியின் பட்டயம் சேர்க்கும் பாவிய இயேசுவிடம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த பரிசுத்தமான நாளை தந்ததற்காகவும், இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காகவும், சமாதானத்திற்காகவும், இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் யாவரும் கண்களை மூடி ஒரு பாடலையும் அடியே பாடி இந்த ஜெபத்தை ஆரம்பிப்போமாக. என் ஆத்தும நேசமீட்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கெட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஒருவராயிருந்து பல அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த மகிமையான இந்த வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கர்த்தாவே கரத்தில் ஏந்தி கர்த்தாவே இதன் மகிமையை கண்டுகொள்ள கிருபை தாருங்க ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் பாவமர கர்த்தாவே எங்கள் பாவமர கல்வி சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் பாடின பாடல்கள்
வாசித்த வசனங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, படிப்பில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியை காண கிருபை தாருங்க ராஜா. கர்த்தாவே இந்த வருடத்தின் முடிவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளைகள் பரீட்சைக்காக காத்திருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா நல்ல முறையில் பரீட்சை எழுதி நல்ல வெற்றியை கண்டு உமக்கு சாட்சிகளாக நிற்க கிருபை தாருங்க ராஜா. என் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கல்லூரிகள் படிக்கிற பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் போதுமானவராயிருந்து கர்த்தாவே போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த ஆபத்துக்கோ வியத்துக்கோ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காதபடி பத்திரமாய் பிள்ளைகள் போய் வர கிருபை தாருங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், விசேஷமாக ஆலை வாஞ்சியை கொடுத்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வசன கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உழைக்கிற உழைப்பு வீணும் விருதாமாய் போகாதபடி அதன் பிரதிபலனை கண்டு உமக்கு கர்த்தாவே பிரியமாய் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களின் ஆண்டவரே உம்முடைய காருண்யம் விளங்கும்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆண்டவரே ஸ்தோத்திரம், குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை கொடுத்த ஆண்டவரே. புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்து வீட்டை கட்டி காக்க நல்ல ஞானத்தையும் புத்தி அறிவேகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற காலங்களுக்கு கர்த்தாவே நல்ல ஒரு திருமணத்தை கொடுத்த ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏற்ற துணைகளை கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தாவே திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. திருமணத்தை முடித்து கர்த்தாவே கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு தகப்பனே. அப்பா ஏற்ற காலங்களில் நல்ல ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா கற்பத்தின் கனியை பெற்று பிள்ளைகள் பிரசவத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற கர்த்தாவே அப்பா காலங்களில் நல்ல ஒரு கர்த்தாவே பிரசவத்தை கர்த்தாவே அப்பா பெற பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லியிருக்கேன். அப்பா நல்ல கர்த்தாவே ஆசீர்வாதமா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயும் சேமாய் மீட்கப்பட அப்பா ஆசீர்வதிக்கப்பட உமக்கு சாட்சியா நிற்க கிருபை தாருங்க ராஜா. தொடர்ந்து ஆண்டவரை பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற உண்டு. பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கு என்று சொன்ன தேவன் ராஜா. அற்புதமானவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்த ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தந்து எங்களை ஜீவ பாதையிலே வழி நடத்த வேண்டும் என்று அன்பான இயேசு மூலம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீன்மிந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை இந்தண்டே கும்பிடைகளே ஆமேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரைக்கும். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தேவன் தாமே வாசித்த ஒவ்வொரு வசனங்களினாலும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் மேரிபாய். நான் குலசேகர டிவிஷன் தேன்பாரடி சபையை சேர்ந்தவர். என்னுடைய பெற்றோர்கள் ரெட்சண்டிய சேனையிலே ஊழியக்காரர்களாக பணி செய்தவர்கள். எனக்கு திருமணமாகி ஆண்டவர் எனக்கு 3 குழந்தைகளை கொடுத்தார். 2 பெண் குழந்தை, ஒரு மகன். அதில் மூன்றாவது மகளை நான் ரெட்சண்டிய சேனையின் ஒரு ஊழியக்காரியாக அனுப்பியிருக்கிறேன். மேஜர் கேமா கலையரசி. அவர்கள் தேவனுடைய பணி செய்து வருகிறார்கள். நானும் என்னுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு என் மகள் செய்கிற ஊழியம் உறுதுணையாக இருக்கிறது. நாங்கள் கஷ்டத்திலும் வறுமையிலும் தவித்தபோது எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டபடி, நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களுக்கு அநேக ஆபத்துகள் வந்தது. 3 முறை பைக் ஆக்சிடெண்ட் ஆனது எனக்கு. அதிலும் என் தேவன் என்னை பாதுகாத்தார். என்னுடைய மகளும்
மருமகனும் பேத்தியுமாக போகும்போது பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி அவர்களுக்கும் எந்த சேதமில்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தபடியால் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இம்மட்டுமாய் எங்களை காத்த தேவனுக்கு என் நன்றியை தெரிவித்து என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த இணையதளம் வழியாக இதை கவனித்து கொண்டிருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாளில் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான இந்த ஒரு வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வாசலாக இருக்கின்றார். நாம் அநேக வாசல்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆனால் இது உலக பிரகாரமான வாசல் அல்ல, இது பரலோகத்தின் வாசலை ஆண்டவர் குறித்து நம்மிடத்தில் இது சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் காணப்பட முடிகிறது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாசலாய் இருக்கின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு என்ற அந்த வாசலுக்குள் நாம் செல்வதற்காக இந்த உலகத்தில் நாம் பிரயாசப்பட வேண்டும். இயேசு என்ற வாசலை நாம் நாடி ஜீவித்து கொண்டிருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், அவர் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதாவது ஸ்தோத்திரம், வாழ்க்கையிலே பரிபூரணமான நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. நித்திய ஜீவனுக்குரிய ஒரு வாசல் நமக்கு வழிகாட்டுகிற ஒரு மனுஷர் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகவே தான் காணப்படுகின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறதான சமயத்தில் அங்கே லோத்தினுடைய ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிறது. அங்கே முதல் வசனத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது, 2 தூதர்கள் சாயங்கால வேளையில சோதோம் பட்டணத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கின்றார்கள். அந்த சோதோம் பட்டணத்தின் வாசலிலே லோத்து உட்கார்ந்திருந்தான். அந்த இடத்திலே 2 தூதர்களை கண்டவுடனே லோத்து எழுந்து தரைமட்டும் குனிந்து அவர்களை வணங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு லோத்து 2 தூதர்களையும் அந்த சாயங்கால வேளையிலே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். அங்கே ஸ்தோத்திரம் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிற பொழுது மிகவும் அந்த 2 தூதர்களை வருந்தி கேட்கிறான்,
என்னுடைய வீட்டில் நீங்கள் தங்க வேண்டும் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொள்கிறான். அந்த நேரங்களிலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரவு நேரமாய் இருக்கிறபடியினாலே அவர்களுக்கு அந்த 2 தூதர்களுக்கும் ஆகாரங்களை ஸ்தோத்திரம் இந்த லோத்து கொடுத்து விருந்து பண்ணி அந்த தங்குவதற்கு முன்பதாக அங்கே ஒரு சம்பவத்தை அங்கு அழகாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், சோதோ பட்டணத்தில் வாழுகிறதான மனிதர்களில் சிறியவர்கள் முதல் முதியோர்கள் வரையிலும் என்று வேதம் சொல்லுங்க, கிழவர்கள் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் அந்த சோதமுடைய அந்த ஸ்தோத்திரம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் லோத்தினுடைய வீட்டை அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கிற பொழுது, லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்று சொல்லுகிற ஒரு சத்தம் வெளியே நிற்கிறதான வாலிபர்கள் முதல் முதியோர்கள் வரையிலும் உள்ளதான அந்த மனிதர்கள் லோத்துவை பயமுறுத்துகின்றார்கள். இங்கே ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் யார்? 6வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது லோத்து வீட்டின் வாசலுக்குள் வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவரிடத்திலே போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த மனிதரிடத்திலே இந்த லோத்து ஸ்தோத்திரம் அங்கே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 9வது வசனத்திலே நான் பார்க்கிறதான சமயத்தில் ஸ்தோத்திரம், இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள் என்று இங்கே வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு பயமுறுத்தப்பட்டதான ஒரு அனுபவம் இந்த லோத்துனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அங்கே சோதம் பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வாலிபர்கள் முதல் முதியோர்கள் வரையிலும் அநேக ஸ்தோத்திரம் ஜனங்கள் அந்த இடத்துல கூடி சோதம் பட்டணத்தில் வாழுகிறதான இந்த ஸ்தோத்திரம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, லோத்துக்கு எதிராக நிற்கிறதான ஒரு சூழ்நிலை. ஆனால் 10வது வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது அந்த புருஷர்கள் தேவனுடைய தூதர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அரவணைக்கிற தேவனாய் காணப்படுகின்றார். தேவனால் அனுப்பப்பட்டதான இந்த 2 தூதர்கள் லோத்தினுடைய வீட்டிலே இருக்கிற பொழுது சோதோம் பட்டணத்தில் வாழுகிறதான அந்த லோத்தினுக்கு எந்த எதிரான காரியங்கள் வராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களை அந்த வீட்டுக்குள் அழைத்து இழுத்து கொண்டு கதவை பூட்டினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் 10வது வசனத்தில் அழகாய் சொல்லுகிற லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டினார்கள். அப்பொழுது நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால் 11வது வசனத்திலே பார்க்கிறோம், பெரியோர்கள் முதல் வாலிபர்கள் முதல் முதியோர்கள் வரையில் உள்ளதான அங்கே கூடி வந்ததான ஸ்தோத்திர அந்த ஜனங்களுடைய கண்கள் எல்லாவற்றையும் இந்த தேவ தூதர்கள் குருட்டாட்டம் பிடிக்கிறதான ஒரு சூழ்நிலையிலே அவர்களை மாற்றினார். 11வது வசனம் சொல்லுகிறது, தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவருடைய தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுகின்றார். இந்த ஸ்தோத்திரம் சோதோம் பட்டணத்துக்குள் பிரவேசித்த 2 தூதர்கள் சோதோம் பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற லோத்தினுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிற பொழுது அந்த லோத்துக்கு எந்த தீங்கு வராதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். காரணம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசித்தோம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த லோத்தினுடைய வாழ்விலே கர்த்தர் திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆபத்திலே
அவனுக்கு வந்த நெருக்கத்திலே, அவனுக்கு வந்த உபத்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அந்த சோதம் பட்டணத்தில் 2 தூதர்கள் செல்ல வேண்டும்? அந்த சோதம் பட்டணத்தை அழிப்பதற்காக அந்த ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் 2 தூதர்களை அங்கு அனுப்பினார். இந்த லோத்துனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் ஸ்தோத்திரம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சோதம் பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்காக தேவனாகிய கர்த்தர் 2 தூதர்களை அங்கே அனுப்பினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. 13வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது தேவனுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்தோத்திரம், நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்களுமாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக இருந்தது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய தூதரிடத்தில் சொல்லுகிறார், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்று சொல்லுகிற பொழுது, ஸ்தோத்திரம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று சொன்ன பொழுது, ஸ்தோத்திரம் தன்னுடைய பிள்ளைகளை விவாகம் செய்ய போகிறதான மருமக்கள் மாரினுடைய அவர்களுடைய பார்வைக்கு அது பரியாசமாய் இருந்தது என்று ஸ்தோத்திரம் வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை 15வது வசனத்திலே பார்க்கிறோம், கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஸ்தோத்திரம், அந்த அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த லோத்தினுடைய குடும்பத்தை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறதான அந்த திறந்த வாசலுக்குள் பிரவேசிப்பதற்காக, அந்த அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக, லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய 2 தூதர்களை அந்த சோதோம் பட்டணத்திற்கு அனுப்பினார் என்று வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது நான் பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதான அந்த சிறியோர் முதல் முதியோர்கள் வரையில் உள்ளதான அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. எதிராய் நின்றவருடைய மனதை ஆண்டவர் வேறு திசையாக மாற்றினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டிடுவான் என்று சொல்லி மிஷனரி ஊழியமாய் செய்ததான சாது சுந்தர் சிங் அவர்கள், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1889ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் அவர் சீக்கிய மார்க்கத்தை சார்ந்த பெற்றோர்களுக்கு அவர் மகனாக பிறந்தவர். இவருடைய தாயார் சீக்கிய மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் நிறைந்தவராக காணப்பட்டார். தன்னுடைய மகனையும் பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு சாதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய தாயாருடைய விருப்பமாயிருந்தது. ஆனால் இவருடைய எண்ணம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீக்கிய மதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இந்து மதங்களை அறிந்து கொள்ள வேண்டும், பல புனித நூல்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆவல் அதிகமாய் அவருக்குள்ளே இருந்தது. பிற்பாடு அவருடைய பள்ளி படிப்பு நாட்களிலே ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த அந்த மிஷனரி பள்ளிக்கூடத்தில், ஸ்தோத்திரம், மிஷன் பள்ளிக்கூடத்தில் அவர் சேர்ந்து அவர் பள்ளி படிப்பை ஆரம்பித்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வேதாமத்தில் உள்ளதான வசனங்களை அவர்களுக்கு சொல்லுகிறதான
கேட்கிறதான சமயத்திலே சாதுர் சுந்தர் சிங் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. பரிசுத்த வேதாமத்திற்கு அவர் எதிராக நடந்து ஜீவித்தவர், பரிசுத்த வேதாமத்தை கிழித்து தீயிலே எரித்து போட்டவர். இப்படிப்பட்டதான வாழ்க்கையில தேவனுக்கு அருவருப்பான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை. பின்புதான் அவருடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஒரு திருப்பு முனை ஒன்று வருகின்றது. நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கை மனமுடைந்து நான் மரித்து போவேன். இந்த மனமுடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ரயில் முன் பாய்ந்து நான் உயிரை மாய்த்து விடுவேன் என்று சொல்லுகிற ஒரு எண்ணத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அவர் பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு புதிய வாழ்வுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காலையிலே அவர் ஸ்தோத்திரம் எழுந்து தன்னுடைய படுக்கை விட்டு எழுந்து காலையிலே குளித்து அவருடைய தனி அறையிலே போய் உட்கார்ந்திருந்து, நான் உண்மையான கடவுளை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய உண்மையான கடவுள் யார், எனக்கு இன்றைக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு விண்ணப்பத்தோடு அந்த வீட்டிலே அமர்ந்து விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அறையில் ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று உதித்தது. அங்கே ஒரு இயேசுநாதருடைய ஒரு காட்சி ஒன்று காண்பிக்கப்பட்டது. அந்த இயேசுநாதருடைய 2 கரங்கள் காயப்பட்ட கரங்களாய் காணப்பட்டது. அதிலிருந்து ஒரு சத்தம் எழும்புகிறது, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் அந்த அறையிலிருந்தும் அந்த ஒளியிலிருந்தும் கேட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்கிற பொழுது நான் உன்னுடைய இரட்சகர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல அந்த சத்தம் தொனிக்கப்பட்டது. அப்பொழுது சாது சுந்தர் சிங் அவர்கள் இயேசுவின் சாயலை கண்டேன் என்று சொல்லி தன் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி அடைந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தான் இத்தனை நாட்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தார். உலகத்திலே உலக பிரகாரமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஒரு சீக்கிய மதத்தை வழிபட்டு கொண்டிருந்தவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுனுடைய அந்த சாயலை கண்ட பிற்பாடு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தன்னுடைய ஜீவியத்தை அர்ப்பணித்தவராக காணப்பட்டார். ஆண்டவர் அவருக்கென்று ஒரு திறந்த வாசலை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அவருடைய முன்பு வாழ்க்கை ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா இருந்தது. ஆண்டவரை விட்டு தூரமான போன ஒரு வாழ்க்கையா இருந்தது. தேவனை விட்டு பிரிந்து போன ஒரு வாழ்க்கையா இருந்தது. அருவருப்பான வாழ்க்கையா இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றி கொடுத்தார். திறந்த வாசலை அந்த சாது சுந்தர் சிங் அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவராலே அன்றி வேறொரு ஆளும் ரட்சிப்பு இல்லை. சாது சுந்தர் சிங் அவர்கள் ஸ்தோத்திரம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாது சுந்தர் சிங் அவர்கள் ஸ்தோத்திரம், அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகின தூரத்தில் அவர்கள் வாழ்ந்த பொழுது என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, இவர்தான் என்னை ரட்சிக்கிறவர், இவர்தான் என்னை பரிசுத்தமாக்கிறவர், இவர்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல வழியை காண்பிக்கிறவர் என்று சொல்லி அவர் இயேசுவை அறிந்த ஒரு மனிதனாய் மாற்றப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நமக்கு நல்ல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நம்முடைய இயேசு ஒரு வாசலாக இருந்து கொண்டிருக்கிறார். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவான். நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம். நம்முடைய குணாதிசயங்களை திரும்பி பார்ப்போம். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு முன்பதாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய சரித்திரங்களை நாம் நினைத்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய இருதயத்தினுடைய கேடான சிந்தனைகள்
இவைகளெல்லாம் தேவனுக்கு தூரமாக இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு அது தடையாக இருந்து கொண்டிருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் இருக்கிறவன், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய கைகள் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் மாசில்லாததுமாய் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில், இந்த பரிசுத்தமான நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கைகள் சுத்தமாயிருப்பதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் இருப்பதற்கு, மாசில்லாத இருதயமுடையவர்களாய் இருப்பதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இத்தனை நாட்கள், இத்தனை காலங்கள் நாம் செய்த பாவங்கள், கைகளினால் செய்த பாவங்கள், கைகளினால் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு முன்பதாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பாவங்கள், நம்முடைய கைகள் பாவம் செய்யும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு நான் மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் அதை கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிற பாவக்கரைகள் நம்முடைய கைகளில் நிறைந்திருக்கிற பொழுது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அந்த மகிமையான அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் என்று சொல்லுகிற, இயேசு என்று சொல்லுகிற அந்த வாசல் நமக்கு ஒருவேளை தடையாக இருந்து கொண்டிருக்கும். 1 யோவான் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. தீத்தும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தம் இராது, அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கைகள் சுத்தமாயிருக்க வேண்டும் அந்த திறந்த வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு. ஸ்தோத்திரம். 2வது அந்த சங்கீதம் புஸ்தகத்தினுடைய 24ஆம் சங்கீதத்தினுடைய அந்த 4வது வசனம் சொல்லுகிறது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மாசில்லாத இருதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். மாசில்லாத இருதயம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும், என் இருதயம் சுத்த இருதயமாய் என்னை சிருஷ்டியும் என்று இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். மாசில்லாத இருதயம். மாசு என்று சொன்னால் அழுக்கு என்று சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஒரு மாசு இல்லாத, ஒரு அழுக்கு நிறைந்த அந்த ஸ்தோத்திரம், ஒரு அசுத்தமான அந்த கிரியைகளிலிருந்து நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமான ஒரு இருதயத்துக்குள்ளாக மாற்றப்படுகிற போது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த வாசலுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். நம்முடைய இருதயம் மாசு அழுக்கு நிறைந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அது பொறாமை, இல்லைன்னு சொன்னால் களவு, இல்லைன்னு சொன்னால் பொய், அது வஞ்சனை, குற்றம் சாட்டப்படுகின்ற, இல்லைன்னு சொன்னால் பிறருக்கு விரோதமாய் எழும்புகிற பல பொல்லாத காரியங்களாக இருக்கும் என்று சொன்னால் அது மாசு நிறைந்த இருதயமாய் இருக்கும். அந்த மாசு நிறைந்த இருதயத்தில் ஆண்டவர் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த இருதயம் கேடாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீங்கள் ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது காயினையும் ஆபேலையும் குறித்து அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். காயினும் ஆபேலும் ஆண்டுடைய சமூகத்திலே காணிக்கை படைக்கின்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபேலினுடைய
காணிக்கை ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஸ்தோத்திரம், காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் அவன் எழும்பி அவனை கொலை செய்து விட்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடிகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம் ஒரு ஸ்தோத்திரம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அழுக்கு நிறைந்த இருதயமாயிருந்தது, ஒரு பொறாமை நிறைந்த இருதயமாயிருந்தது, ஒரு கொலை செய்கிற ஒரு வெறி நிறைந்த ஒரு இருதயமாய் இருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த காயின் மேலே ஆண்டவர் மிகவும் எரிச்சல் கொண்டவராக இருந்தார், கோபம் கொண்டவராக இருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஒரு மாசில்லாத ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசித்து கொண்டிருப்பார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை அவன் எடுத்து காட்டுகிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல இருதயமுடையவர்களாய், நல்ல ஸ்தோத்திரம் ஒரு மாசற்ற ஒரு இருதயமுடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நல்ல மனுஷன் நல்ல வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை அவன் எடுத்து பிறருக்கு அவன் கொடுக்கின்றான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து அவன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லு. நாம் பொல்லாதவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்பதற்கு ஒரு நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை கொடுக்கிற தேவ பிள்ளைகளை, நல்ல இருதயமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு உறவு அதிகமான ஒரு நெருக்கத்தில் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய இருதயம் பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தில் இருக்கும். அந்த பரிசுத்தமான ஜீவியத்தில் வாழ்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்றைய நாளிலே சோதோம் பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான அந்த லோத்தின் மேல் ஆண்டவர் பிரியம் வைத்திருந்தார். அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பதற்காக அந்த சோதோம் பட்டணத்திலிருந்து பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, லோத்தையும் அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் பிரித்தெடுக்கின்றார். நான் இந்த சோதோம் பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அந்த இடத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் அந்த ஸ்தோத்திரம் லோத்துவை அப்படியே 2 தூதர்கள் மூலமாக பிரித்தெடுத்து அவர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். இல்லைன்னு சொன்னால் அந்த சோதோம் பட்டணம் அழிக்கப்படுகிற பொழுது இந்த லோத்தினுடைய குடும்பமும் அழிக்கப்பட்டிருக்க முடியும். ஆனால் சாது சுந்தர் சிங் அவர்களை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரை அறியாத அந்த நாட்களிலே வேதாமத்திற்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அருவருப்பான ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் அற்றதான ஒரு வாழ்க்கையிலே அவர் ஜீவித்து கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் எனக்கு சமாதானம் இல்லை, நான் மரித்து போகிறேன், இந்த உலகத்தில் நான் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஸ்தோத்திரம் மிகவும் ஒரு கடுமையான ஒரு நிலையிலே காணப்பட்டால், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காட்சியை கண்ட பிற்பாடு உண்மையான தெய்வம் இவர்தான் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஆண்டவருடைய பணி அவர் செய்தார். இந்த உலகத்தில் அவர் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறதை நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் மேலே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாய் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே அவன் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இயேசுதான் ஒரு மெய்யான ஒரு வழியாக இருக்கிறார்.
நம்மை அழித்து செல்லுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. உலக பிரகாரமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஸ்தோத்திர பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய கைகள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய இருதயங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் திறந்த வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு ஒருவேளை அந்த வாசல் நமக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கும், அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த லோத்தை ஸ்தோத்திரம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சோதோம் பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான அந்த சிறியவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரும் அந்த வீட்டை நெருங்கி அதை சூறையாடுகிறதான அந்த நேரத்தில் அவர்கள் நெருங்குகிற பொழுது தேவதூதர்கள் அந்த லோத்தை கையை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கொண்டு அந்த வீட்டின் கதவை பூட்டினார்கள். நடந்த சம்பவம் என்ன? அந்த பட்டணத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களில் சிலர் அதிலே வந்த பொழுது அவருடைய கண்கள் எல்லாம் குருட்டாட்டம் பிடித்தவர்களாய் தடவி தடவி அங்குமிங்குமாக அவர்கள் அலைமோதினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாமல் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், ஒரு ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் திறந்த வாசலை கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு முன்பதாக வைத்திருக்க மாட்டார், அது அடைக்கப்பட்டிருக்கும். தேவனுக்கு பிரியமாக நாம் வாழுகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கின்ற அந்த திறந்த வாசலை நமக்கு தருவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் அதிகமாய் கடைபிடிக்க வேண்டும். இயேசு என்ற வாசல் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இந்த காலை வேளையில், இந்த பரிசுத்தமான நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 87வது பாடல் அழகான அந்த வரிகள் சொல்லுகிறது. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன், தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் பாவியாய் பாவம் செய்கிற ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பாருங்கள். இந்த வேளையிலே நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் பலவீனத்தோடு நீங்கள் படுத்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரயாணத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல இருக்கின்றீர்களோ, எந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த ஸ்தோத்திரம் இணையதளம் வழியாக நீங்கள் கவனித்து கொண்டிருக்கின்றீர்களோ, இந்த வேளையிலே ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, எனக்கு திறந்த வாசலை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய திறந்த வாசலை எனக்கு தாரும். அதை யாராலும் பூட்ட முடியாது, யாராலும் திறக்க முடியாது. அது நீர் மாத்திரமே அதை செய்கிறவர். அந்த திறந்த வாசலை எனக்கு காண்பியும். எனக்கு நான் அந்த திறந்த வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாரும் என்று சொல்லி இந்த பாடல் மூலமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை நம்பி பற்றி கொண்டு மாட்சிமையான மீட்பை பெற்று தேவகுமார ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இதன் கம்பீரோ இதன் கீதோ மீட்பரை பாடி போற்றிடுவே. இதன் கபீரோ இதன் கீதோ இயேசு என் நேசர் பாடிடுவே. அன்பு பாராட்டி காப்பவரா, எந்தனை தாங்கி பூரணமா இன்பமும் நீத்தம் ஊட்டுகிறா, என்றும் நீங்காமல்
ரம்மியமோ தூய தேவாவி வல்லமையும் புண்ணியநாத தந்துவிட்டார் பின்னிலும் சேர்ந்து வாழ செய்வார். இதன் கம்பீரோ இதன் கீதோ மீட்பரை பாடி போற்றிடுவே. இதன் கம்பீரோ இதன் கீதோ இயேசு என் நேசர் பாடிடுவே. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பும் கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலக ஓட்டத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பெறுவதற்காக நாங்கள் ஓடி ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் காணொலி மூலமாக கவனித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தின் வழியில நடத்துவதற்காக, ஆண்டவரே நித்திய வாழ்வை பெறுவதற்காக ஆண்டவருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள், ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்விலே இருக்கிறதான பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றி, ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தால் நீ தொட்டு, ஆண்டவரே நீ உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு பலவிதமான கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தன்னுடைய ஜீவியத்தில் இந்த உலகத்தில் நான் எதற்காக வாழ வேண்டும், எதற்காக நான் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி மனமுடைந்து இருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே இந்த செய்தின் வழியாக நீர் பேசியிருப்பீர் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி சமாதானத்தின் வழியிலே தேவன் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்திலும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருப்பதாக, குடும்பங்களிலே ஆண்டவருடைய சமாதானத்தை தேவன் கொடுப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு பட்டணங்களிலும் தேவனுடைய சமாதானத்தை தேவன் கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, குடும்பங்களை ஆளுகிறதான குடும்ப பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆண்டவருடைய கிருபையினால் நிரப்பும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே தூரமான இடங்களிலிருந்து ஆண்டவரே கவனித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மேலான பாக்கியங்களை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அகில உலக இரட்சணை சேனைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். சேனையினுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். இதில் பணியாற்றுகிறதான ஒவ்வொரு ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்மணி போல காத்துக்கொள்ளும். தேவனுக்கு உண்மையாய் தேவனுக்கு சாட்சியாய் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் வளர்ந்து ஆண்டவரே தேவனுடைய நன்மைகளை காலங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்ததாமே எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவ சமூகத்திலே ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறதான எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சமூகத்து நேராய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருக்கட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியம் சிநேகமும் இன்றும் இன்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் நம் அனைவருடைய குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் கர்த்தருடைய சமாதானமும் இன்றும் என்றும் அதிகமாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.